மனிதனுடைய உயர்ந்த பண்புகள் ஒளிவரும் சக்தியிலிருந்து மீள முடியாத துயராக மனிதனை இன்று மீண்டும் இளைநிலையான சரீரத்திற்குள் அழைத்துச் செல்லும் நிலைகள் அடைந்து இன்று விஞ்ஞான உலகிலே முழுமையாகவே மனிதனுடைய எண்ணங்கள் மறையும் நிலை வந்துவிட்டது. இதிலிருந்து நீ எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உடலை விட்டு குரு வெளியிலே செல்லப்படும்போதுதான் சூட்சம சரீரம் பெற்ற பின் இந்த உணர்வின் நிலையை அவர் கற்றுணர்த்த உணர்வின் நிலைகளையும் இன்று உலகில் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் நீ எதை செய்யப் போகின்றாய் என்ற நிலையை கேட்டு அந்த கேள்விக்குறியுடன் அவர் உடலை சென்ற பின் வெளியிலே வந்த பின் நீ முதலிலே நீ யாரை வணங்க வேண்டும் என்று கேள்விக்குறி எழுப்பினார். ஆக குருவுடைய உயிரான்மா வெளியிலே சென்ற பின் நீ யாரை முதலில் நீ வணங்க வேண்டும் என்ற நிலையில் நீ மனிதனாக பிறந்த நீ யாரை முதல் உனக்கு தெய்வம் என்று கேட்டார். எனக்கு தெரியாது, தவித்தேன். அப்போதுதான் சொன்னார், உன்னை எண்ணத்தால் உருவாக்கி கருவாகி உருவாகி உன்னை உருவாக்கியதான் அந்த எண்ணம் உன் தாயின் எண்ணம் தான் உனக்கு தெய்வமாக அமைந்தது. அதனின் உணர்கொண்டுதான் அது உன்னை வளர்த்திட குருவாக வழிகாட்டி அது அமைத்தது. ஆக இவை அனைத்துக்கும் உயிராக இருந்தது. அது குருவாக நின்று இவை அனைத்தும் அது எண்ணத்தை இயக்கியது. ஆக அந்த எண்ணத்தின் நலல் கொண்டு எவ்வாறு இயங்கியது என்றும் நீ உன் அண்ணதந்தை நீ எப்படி வணங்க வேண்டும் என்றும் உன்னை இன்று மனிதனாக உருவாக்கிய நிலையில் கொண்டு உன் அண்ணதந்தின் ஆசை வாங்கிக் கொண்டுதான் பின் என்னுடன் நான் சொன்ன நிலைகள் நீ வர முடியும். நீ அங்க பணிந்து கேள், அவர் மாட்டேன் என்பார்கள். அவருடன் நீ அணுகி சென்று அவருக்குண்டான சேவை கேட்டு அருள் ஆசை பெற்று நீ இங்கே வா.